நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் வேறாத வெயில் தான். வெயிலை பொருட்படுத்தாமல் கருதி ஆதரவு எதுக்காக இவ்வளவு ரத்து பண்ணி கொண்டிருக்காங்க? கைசனத்துக்காக ஓட்டு போட்டு நான் தயாராக இருக்கோம் என்பதை காட்டுவதற்காக கூட ஆக உணர்ச்சியும் விவேகமும் எழுச்சியாக இருக்கின்ற தாய்மார்களுக்கு நான் நன்றியை பெறுகிறேன். உங்கள் கூட்டம் தான் கூட கூட்டம் கம்மியாக இருக்கு. எங்கே போனாலும் இப்போ தாய்மாருடைய ஆதரவு அப்படி 100% ஆதரவு. போன தேர்தல் சந்தேகமாக கூட்டு பணம் வருமா வராதா, பசு வருமா வராதா, நல்லா இருக்கியா? சந்தேகமாக தான் ஓட்டு போட்டீங்க. ஆனால் உங்கள் சந்தேகத்தில் விடை கிடைச்சிட்டா பஸ்ஸில் இலவசமாக உடம்பு போறீங்களா? போறீங்க இல்லையா? எனக்கு பணம் வருதா? மகளிர் பணம் யாரும் வராதுன்னு சொன்னாங்க. வராதுன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் விடுதலை சேர்த்து நாங்கள் வரும்னு சொன்னோம். காங்கிரஸ் சொன்னோம், கம்யூனிஸ்ட் சொன்னோம், பிஜேகாரங்க சொன்னாங்க. நாங்கள் எல்லா கட்சி டிவி கேட்குறோன்னு சொன்னாங்க. பணம் வரும், 1000 பணம் கொடுப்பார். ஒரு திரும்ப ரைட்டில் நாங்கள் வந்து வச்சுருந்தார். இப்போ வந்துச்சா இல்லையா? வந்தவனை கைட்டு மாதம் 1000 வாங்குறவங்களாம் நீங்கள் பல ஆயிரம் ஓட்டாக மாற வேண்டும். உங்களுடைய நன்றியை காட்டுகின்ற நாள் 19ஆம் தேதி, வருகின்ற 19ஆம் தேதி என்று நம்முடைய இந்த பகுதியெல்லாம் கை செய்யணும். நான் ஒழுங்காக வளர்க்கிறேன். நான் எம்எல்ஏ வேலையா? நான் உங்களை பார்க்குறேன். வந்து என்ன செஞ்சு கொடுக்குறேன்? ஆவர போகிறேன்னா நல்லா வந்து அவன் பேசுறது என்ன இது? அதுக்கு தான் சொன்னாங்க. காங்கிரஸ் சொன்னாங்களே, தேர்தல் அறிக்கை சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நகரப்பகுதியும் நகராட்சியிலும் பேராட்சியிலும் அனைத்து பகுதியும் 100வது அறை கொண்டு வருவோம் என்று தேர்தல் அறிக்கை சொன்னாங்க. தேர்தல் அறிக்கை சொன்னாங்க. மகளிருக்கு 1000 கொடுக்க சொன்னாங்க. அதே போல காங்கிரஸ் கேஸ் விலை குறைப்போம், இலவச பணம் கொடுப்போம், ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தருவோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். அந்த வாக்குறுதி நம்பிதான் போகணும். நம்பிதான் பார்க்கணும். அந்த பேச்சுன்னா அங்கே அந்த இந்தியாவை செஞ்சாங்கன்னா நான் 1 லட்சம் ரூபா பணம் தருவேன். கேஸ் விலையை குறைக்கிறோம். அதே போல் வந்து 100வது தலை சொல்லிருக்காங்க. இதெல்லாம் பேசலாம் பண்ணி போகிறேன். நீ எல்லா ஓட்டையும் கைத்து ஓட்டு போட சொல்லு, உங்கள் ஓட்டு போடு, உங்கள் பிள்ளைங்க ஓட்டு போட சொல்லு, உங்கள் அம்மையான ஓட்டு போட சொல்லு, எல்லாரும் கையில் ஓட்டு போட சொல்லுங்க. அது நடக்குதா இல்லையா பாருங்க. விளம்பரத்தை இருக்கின்ற உங்கள் சொந்தக்காரன் யாரும் இருந்தானா அங்கே பானைக்கு போட சொல்லுங்க, அங்கே பானைக்கு போட சொல்லுங்க. சொந்தக்காரனுக்கு அதை எல்லோரும் நாம் ஒன்றாக பணியாற்றினா நம்முடைய 40க்கு 40 வெற்றி பெற்று விட்டால் இந்த நாட்டினுடைய தலையத்தை வெள்ளைத்தை பெற்று நம்முடைய தலைவர் கூட்டம் தாடி இருக்குதான் என்பதை தெரிவித்துவிட்டு அவர் ஆதரிக்கின்ற சின்னம் கை சின்னம் என்று கூறி எங்களுடன் ஒருவராக இருக்க நான் கண்டிப்பாக எல்லாம் நிறைவேற்று என்று உறுதியை நம்ம 14ஆம் தேதி 15ஆம் தேதி வீடுகளாக வந்து ஓட்டு கேட்க வேண்டும். 14ஆம் தேதி 15ஆம் தேதி வீடுகளாக நம்முடைய கூட்டணிக்கு தோழர்கள் இணைந்து வாக்கு கேட்க வேண்டும் என்று கைது வாக்கு கேட்க வேண்டும் என்று